ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாஃப்னியா கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். டாஃப்னியா, மொய்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மெயின்டெனன்ஸு, அதை எப்படி நம்ம கல்ச்சர் பண்ணுறது, அதோட யூஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். பட் அதோட மொய்னா வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் டாஃப்னியா தான் மொய்னாவோட பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ ஒரு பீட்டா பிரீட் பண்ணுறோம், இல்லை கப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டாஃப்னியா தான். ஏன் டாஃப்னியா மொய்னாவோட நல்லா இருக்குது, அதை எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வந்து ஒயர்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஒயர்லெஸ் நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியுமே வந்து நான் கேட்டு பார்ப்பேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, குரலில் கோடு விழுந்துருக்கு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாஃப்னியா வந்து டாஃப்னியா எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தப்போ, ஸோ கொஞ்சோண்டு வந்து நமக்கு கல்ச்சர் தேவை. தாய் கல்ச்சர், மதர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் டாஃப்னியா பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைய பெருக்கிடலாம். ஸோ கல்ச்சரை வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டாஃப்னியா தேவை. நான் வந்து கல்ச்சரை எப்படி வாங்கினேன் அப்படின்னா, ஃபேரி ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ அந்த கேப்சியூலை வாங்கி வந்து நான் ஹேட்ச் பண்ணேன், சரிங்களா. ஸோ ஃபேரி ஸ்ட்ரிம்ப் அப்படின்றது பிரைன் ஸ்ட்ரிம்ப் மாதிரி, அது ஒரு ஸ்ட்ரிம்ப்பு. ஹேட்ச் பண்ணோடனே எனக்கு பிரைன் ஸ்ட்ரிம்ப் மாதிரி ஒரு பூச்சி வரணும். ஆனால் நல்ல தண்ணியில், சரிங்களா. பிரைன் ஸ்ட்ரிம்ப் வந்து உப்பு தண்ணி பூச்சி, நல்ல தண்ணியிலே வந்து பிரைன் ஸ்ட்ரிம்ப் மாதிரி ஒரு பூச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹேட்ச் பண்ணி எனக்கு ஃபேரி ஸ்ட்ரிம்ப் வரலை, டாஃப்னியா தான் வந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து டாஃப்னியா கல்ச்சர் என்கிட்ட கிடச்சிது. அதை அப்படியே உற்பத்தி பண்ணி அதுங்களை வந்து குட்டிங்களுக்கும் ஃபீட் பண்ணிலாம் பார்த்துட்டேன். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியுமே வந்து பார்த்துட்டேன். ஸோ டாஃப்னியா கல்ச்சர் வந்து இன்டென்ஷனலாக நான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஐடியா இல்லை. ஏன்னா டாஃப்னியாவோட மொய்னா வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் கண்டென்ட்டுமே வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், அதுலேயுமே வந்து அப்படி தான் சொல்லியிருந்தேன். நம்ம டாஃப்னியா ட்ரை பண்ணாமல் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ட்ரை பண்ணோன்னா டாஃப்னியா தான் வந்து பெஸ்ட்டு, சரிங்களா. ஸோ கொஞ்சம் கல்ச்சர் இருந்தால் அதை வந்து பெருக்கிடலாம். ஸோ கொஞ்சம் பூச்சி வாங்கி ஒரு டப்பில், நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பண்ணேன். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் பூச்சை போட்டுடுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம உணவு வந்து போடணும். ஸோ மொய்னா வந்து ஆல்கேக்கு அந்த அளவுக்கு பெருகாது, நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு தேவையான அளவுக்கு மொய்னா வராது ஆல்கேஸ்க்கு. பட் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மொதல் செட்டப்பில் வந்து வெறும் ஆல்கே செட்டப் தான் பண்ணேன். ஸோ அதுலேயே வந்து அவ்வளோ கொச்சன்னு வந்துச்சு. ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்புக்கு ஒரு பேட்ச் பீட்டாக ஃபீட் பண்ணலாம், சரிங்களா. ஒரு பேட்ச் பீட்டாவில் ஒரு 50லேருந்து 60 குட்டி வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் 1 மந்த் 1.5 மாதத்துக்கு நம்ம கொண்டு வர அளவுக்கு வந்து டாஃப்னியா வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆல்கே செட்டப்பில் வருது. பட் நாளாக ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து எனக்கு ஆல்கேஸ் எல்லாம் வந்து அப்படியே இறந்துருச்சு, ஃபுல்லாக வந்து காலி ஆயிடுச்சு ஆல்கேஸு. டாஃப்னியா அப்படியே கவுண்ட் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு கிட்டத்தட்ட கிராஷ் ஸ்டேஜ் தான், ஆனால் மொத்தமாக கிராஷ் ஆகலை. ஸோ டாஃப்னியா வந்து ஆல்கே செட்டப் பண்ணலாம், பட் ஆல்கேஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஆல்கேஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஸோ டாஃப்னியா செட்டப்பும் கிராஷ் ஆகிடும். எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுங்க. அதுங்களை வந்து ஒரு குட்டிங்களுக்கு தான் போட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து கிராஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஆல்கேஸ் காலியானோன்னு. இதை தாண்டி ஃபீடு அப்படின்றப்ப வந்து பெஸ்ட்டானது ஈஸ்ட் தான். ஈஸ்ட்டை வந்து எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், மொய்னா வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ ஈஸ்ட்டை வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் தண்ணி கேனில் வந்து நான் போடுவேன் ஈஸ்ட் செட்டப்பு. ஸோ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் எடுத்து கிளாஸ் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆல்கே செட்டப்பை தாண்டி டாஃப்னியாவுக்கு வேறு என்ன செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் போடலாம். ஈஸ்ட் தான் நான் மொய்னாவை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஈஸ்ட் எப்படி போடலாம் அப்படின்றத மொய்னா வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன், இதுலேயுமே வந்து சொல்லிடுறேன். நான் ஈஸ்ட் செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி கேனில் தான் பண்ணுவேன். ஸோ கட் பண்ண தண்ணி கேனில் பண்ணுவேன். அது ஒரு 15 லிட்டர்லேருந்து 20 அந்த லிட்டர் கிட்ட வந்து அது வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவில் வந்து ஈஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ ஈஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, ஒரு கிளாஸில் தான் சொல்கிறேன். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி மொய்னாக்கோ இல்லை டாஃப்னியாக்கோ வந்து ஊற்றுவேன். ஸோ ஈஸ்ட் தான் வந்து மொய்னா டாஃப்னியாவில் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன்னா குயிக்காக வந்து நம்மளால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதாவது உற்பத்தி பண்ண முடியும் குயிக்காக. திடீர்னு எல்லா கல்ச்சருமே கிராஷ் ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு தான் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா நைட்டு நம்ம கல்ச்சர் போட்டு ஈஸ்ட் ஊற்றணும் அப்படின்னா காலையில் வந்து ஃபுல்லாக பெருகிடும். அட்லீஸ்ட் ஒரு வேளைக்கு போடுற அளவுக்கு வந்து ஒரு தண்ணி கேனில் வந்து வந்துடும் காலையிலேயே. ஸோ ஈஸ்ட் வந்து மொய்னா டாஃப்னியா ரெண்டுத்துலேயுமே வந்து உற்பத்தி வேகமாக நடக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸ்டோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். இவ்வளோதான் வந்து கல்ச்சர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அடிக்கடி வந்து கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மொய்னாவாக இருந்தாலும் சரி டாஃப்னியாக இருந்தாலும் சரி. அதனால நம்ம எப்பயுமே ஒரு 2-3 கல்ச்சர் பண்ணி வச்சுக்கணும்.
அதே மாதிரி நம்ம ஸ்டார்டர் வெளியே இருந்து வாங்குவோம். ஸோ அவங்க பூச்சி எந்த அளவுக்கு தருவாங்கன்னு தெரியாது. ஒரு 50 பூச்சி இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து ஒரு தண்ணிக்கரில் செட்டப் பண்ணலாம். ஒரு 100 பூச்சி இருந்துச்சுன்னா எடுத்தோன்னே அந்த ஸ்டார்டரை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடலாம். இல்லை ஒரு 10-15 பூச்சி தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 4 லிட்டர் 5 லிட்டர் பாக்ஸில் வந்து கல்ச்சர் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் பெரிய கண்டெய்னர்ஸ்க்கு மூவ் பண்ணணும். ஒரு 10 பூச்சி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு நான் கல்ச்சர் பண்ண பார்த்தேன் அப்படின்னா எடுத்தோன்னே ஸ்டார்டர் அவ்வளோண்டு கம்மியாக போட்டு கல்ச்சர் பண்ண பார்த்தேன்னா கிராஷ் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டார்டர் இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. சரிங்களா? ஸோ நான் காலேஜ் வந்து போயிட்டுருக்கேன். ஆல்கே செட்டப்பை நம்பி நான் ப்ரீட் பண்ணேன். நிறைய டாஃப்னியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்கேஸும் இறந்து போச்சு, டாஃப்னியா கல்ச்சரும் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ப்ரீட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஆல்கேக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, நல்லா உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ப்ரீடும் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ கல்ச்சர் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லை ஆல்கே செட்டப்புக்கு. ஈஸ்ட் வந்து நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மொய்னா அளவுக்கு டாஃப்னியா வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஸ்ப்ரெட் உற்பத்தி ஆகலை. பட் ஓரளவுக்கு வந்து குயிக்காக தான் இருக்குது. ஏன்னா டாஃப்னியா வந்து சைஸு கொஞ்சம் பெருசு. மொய்னா கூட கம்பேர் பண்ணுறப்ப டாஃப்னியா சைஸு பெருசு. அதனால இதோட உற்பத்தி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மொய்னா கூட கம்பேர் பண்ணுறப்ப. வந்து மொத உணவா வந்து ஃபைட்டர் குட்டிங்களுக்கு கொடுத்து வளர்த்து ஃபைட்டர் குட்டியை வளர்த்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும். சரிங்களா? ஸோ நான் அப்படி வந்து ட்ரை பண்ணேன். 100 குட்டி இருக்கு. 100ல் இப்போ 10லேருந்து 15 தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட கல்ச்சர் வந்து ஆல்கே செட்டப்ல இருந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதனால நிறைய குட்டிங்களை வந்து இழந்துட்டேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீடா கொடுத்து இப்போ ஒரு 10லேருந்து 15 குட்டி வந்து தேறி வந்திருக்கு. ஸோ இதே இடத்துல அந்த 100 குட்டியாலையும் தேறி இருக்க முடியும். ஒரு ஒழுங்கான நான் தீவனம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா தேறி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீடா வந்து டாஃப்னியாவை கொடுக்க முடியுது. டாஃப்னியா பெருசா இருக்கும். பட் அது கூடயே வந்து அதோட பேபிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடல்ட் எடுத்து குட்டிங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த டேங்குக்குள்ளேயே ப்ரீட் ஆகி குட்டிங்களை வந்து அது போடும். ஸோ டாஃப்னியா குட்டிஸ் போடும். அதுங்களை வந்து பீட்டா குட்டிஸ் சாப்பிடும். அண்ட் அடல்ட்டையுமே வந்து கடிச்சு கொண்டுடும் குட்டிங்க. சரிங்களா? அடல்ட் பெருசா இருந்தாலும் குட்டிங்க வந்து பிறந்த ஒரு 3 நாள் ஸ்டேஜ்லயே வந்து அடல்ட்டை கொல்லுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். டாஃப்னியா வந்து பீட்டா பேபிஸை கொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் அப்சர்வ் பண்ணது அந்த மாதிரிலாம் நடக்கல. பீட்டா பேபிஸ் தான் டாஃப்னியாவை கடிச்சு அடல்ட்டுமே வந்து கொண்டு வருது. ஓகே, ஸோ டாஃப்னியா கல்ச்சர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கல்ச்சர் பண்ணணும், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். மொய்னாவோட எந்த விதத்தில் அது நல்லா இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறேன். மொய்னாவோட டாஃப்னியா கம்பேர் பண்ணுறப்ப ஒரே ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது. பட் அதுதான் மெயினானது. ஸோ மொய்னா வந்து சும்மா கிராஷ் ஆகிடும். எதுக்கு கிராஷ் ஆகும், ஏன் கிராஷ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து வந்து அப்படியே கிராஷ் ஆகிட்டே போயிடும் நம்ம வச்சிருக்க கல்ச்சரு. பட் மொய்னா டாஃப்னியா கம்பேர் பண்ணுறப்ப டாஃப்னியா கிராஷிங் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? இந்த மஸ்கிட்டோ லார்வா இருக்கு பார்த்தீங்களா, கொசு புழு. ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து மொய்னாவோட கல்ச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும், அப்படியே காலி ஆகிடும், அதாவது கிராஷ் ஆகிடும். இங்கே டாஃப்னியா இந்த மஸ்கிட்டோ லார்வா எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் வந்து ஆல்கே செட்டப்பில் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு அடல்ட்டுக்கு தேவையான புழுவும் அதில் இருந்துச்சு, டாஃப்னியா குட்டிங்களுக்கு தேவையானதுமே வந்து நான் செட்டப்பில் பண்ணி வச்சுருந்தேன். கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகலை. சரிங்களா? ஸோ மொய்னா வந்து கொசு புழுக்கு வந்து ஈஸியாக கிராஷ் ஆகிடும். அண்ட் ஆல்கே செட்டப் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆல்கே காலி ஆயிடுச்சு. காலியாகவே வந்து இப்போ 1 வாரம் கிட்ட ஆகுது. ஸோ ஆல்கேவே இல்லை, ஒரு மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அவ்வளோண்ட ஆல்கேக்குமே வந்து இன்னும் டாஃப்னியா வந்து எனக்கு அந்த செட்டப்பில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக கிராஷிங் நடக்காது. அடல்ட்லாம் வந்து ஏற்கனவே முட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்லாம் வந்து ஹேட்ச் ஆகி டாஃப்னியா வந்து எப்பயுமே அந்த செட்டப்பில் இருக்குது. ஸோ மொத்தமாக வாஷ் அவுட்டு மேக்ஸிமம் நடக்க மாட்டேது டாஃப்னியாவில். இது ஒரு நல்ல விஷயம். மொய்னா ஏன்னா என்கிட்ட கஸ்டமர்ஸ்லாம் ஸ்டார்டர் வாங்குவாங்க, மறுபடியும் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்டர் வாங்குவாங்க. என்னன்னு கேட்குறப்ப கல்ச்சர் மொத்தமாக கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தொல்லைலாம் கிடையாது. கிராஷ் ஆனாலும் மறுபடியும் உற்பத்தி ஆகுது. இதில் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு மொய்னாவோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து நம்ம அடல்ட் பீட்டாக்கு போடுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொய்னான்றப்ப நம்ம அளவு அதிகமாக போடணும். காரணம் வந்து அது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். டாஃப்னியா வந்து பெருசாக இருக்கிறதுனால இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடல்ட் கப்பி பீட்டாக்கு போடுறப்ப. ஸோ இவ்வளோதான் மொய்னாக்கும் டாஃப்னியாக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் எல்லாமே மற்றபடியே வந்து ஒரே மாதிரி தான். ஸோ கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களோட பயன்பாடை பொறுத்து எது வேணுமோ, உங்களுக்கு மொய்னா தேவைன்னா மொய்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள், டாஃப்னியானா டாஃப்னியா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு என்கிட்ட மொய்னா ஸ்டார்டரும் இல்லை, டாஃப்னியா ஸ்டார்டருமே கிடையாது. காலேஜ் வந்து இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் வந்து முடிஞ்சிடும். 1 month லீவ் கிடைக்கும். ஸோ அப்போ நான் ஈஸ்ட் போட்டு டாஃப்னியாவை வச்சு ஒரு பேட்ச் ப்ரீட் பண்ணி க்ரூம் பண்ண போகிறேன். பேரண்ட் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன், அதே சேம் பேரண்ட்டு. ஸோ ப்ரீட் பண்ணி குட்டிங்களை வந்து கரெக்டாக ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அவசரப்பட்டு காலேஜில் இருக்கிறப்ப ஆல்கேக்கே டாஃப்னியா வருதுன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி நான் பண்ணிடக்கூடாது. நீங்களுமே ஆல்கே செட்டப் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல்கே செட்டப்க்கு அவ்வளோ வருது, பட் அது கிராஷ் ஆகிறதுக்கு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஆல்கே செட்டப் நம்பியும் இருக்காதீங்க. ஒரு ஈஸ்ட் செட்டப் கையில் வச்சுட்டு ஆல்கே செட்டப் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்கே செட்டப் ரொம்ப சிம்பிள்.
ஒரு வாரம் கிட்ட வந்து அவ்வளோ டாஃப்னியா வச்சுருந்தேன். அவ்வளோ மொயினா கூட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உற்பத்தி ஆகாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக உற்பத்தி ஆச்சு ஆல்கே செட்டப்க்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டர் வந்து எங்கேயாச்சும் தேடி பாருங்கள் ஆன்லைனில். அப்படி எதுனா டாஃப்னியா ஸ்டார்டர் என்கிட்ட கண்டிப்பாக ஒரு 5 to 6 days கழிச்சு கிடைக்கும். இப்போதைக்கு டாஃப்னியா வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.